ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयः प्रायेषावतरिष्ठं सीवया भगवती श्लोके भक्तिर्भवति नैषधं करोति वाचालं भङ्गं लङ्कायते गिरिमित्तुर्वदनं श्रीगुरुदेवतारेण परमानन्दमारच्यते ईश्वरम् ओम नित्यानन्दं नारायण सदाय संस्कृतं गुरुविनः श्रीगुरुवे नमः जय श्री गुरुदेव जय श्री गुरुदेव श्रीमद् भागवतम 6வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் விருத்ராசுரன் தோட்டம். இந்த விருத்ராசுரன் எப்படி உருவானா அப்படின்னுட்டு இப்ப பார்க்க போறோம். சுகதேவ கோஸ்வாமி வந்து பரீட்சித் மகாராஜுக்கு சொல்லிட்டு இருக்காரு, தேவர்களுடைய புரோகிதராக நியமிக்கப்பட்ட விஸ்வரூபர் அவருக்கு வந்து 3 தலைகள் இருக்கு. ஸோ ஒரு தலையால அவர் வந்து சோமபானம் குடிக்கிறாரு, மற்றொரு தலையால அவர் வந்து மதுபானம் குடிக்கிறாரு, 3வது தலையால அவர் வந்து உணவு, அவருக்கு தேவையான உணவை வந்து சாப்பிடுறாரு. இப்படி தன்னுடைய 3 தலையை வந்து 3 விஷயங்களுக்கு யூஸ் பண்றாரு. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஓ பரீட்சித் மகாராஜ், அதாவது தேவர்களுக்காக விஸ்வரூபர் என்ன பண்றாரு, ஏன்னா தேவர்கள் அனைவருமே விஸ்வரூபருடைய தந்தை வழி உறவினர்கள். அதனால அவர் வந்து தேவர்களுக்கான அந்த யாக யஜ்ஞங்களை வந்து செய்யறாரு. அப்படி செய்யும் போது விஸ்வரூபர் வந்து, அதாவது இந்திராய இதம் ஸ்வாகா, அதாவது இந்திரனுக்கு இது சமர்ப்பணம் அப்படின்ட்டு அந்த யாகத்துல வந்து அர்ப்பணம் பண்றாரு, நிவேதனம் பண்றாரு. அதே போல இதம் அக்னி ஸ்வாகம், இப்படி ஒவ்வொரு தேவர்களுடைய மந்திரங்களும் சொல்லி சொல்லி அவங்களுக்கு வந்து அவர் வந்து அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, ஏன்னா இப்படிதான் தேவர்களுக்கான சக்திகள் வந்து போகும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, தேவர்கள் பெயரலா இவர் வந்து செய்யக்கூடிய அந்த அவங்க பெயரை சொல்லி அந்த நெய்யை வந்து இதுவாரு. ஏன்னா அதே போல இவருக்கு வந்து தந்தை வழி உறவினர்கள் எப்படி தேவர்களோ, அதே போல தாய் வழி உறவினர்கள் யாரு அப்படின்னா அசுரர்கள். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவர்களுக்கு தெரியாம அசுரர்களுக்கும் அந்த யாகத்துல அவங்களுடைய பெயர்களை சொல்லி நெய் விட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இவர் ஆல்ரெடி பிரம்மா சொல்லி தானே இருக்காரு. ஏன்னா இந்த விஸ்வரூபர், இந்த விஸ்வரூபர் என்ன, தேவர்கள் அசுரர்கள் 2 பேரையும் சமமா பார்ப்பாரு இவரு. ஏன்னா விஸ்வரூபருடைய தந்தை தேவராகவும் தாய் வந்து அசுரராகவும் இருக்கிறதுனால 2 பேரையும் அவர் வந்து சமமா பார்க்கக்கூடியவர். இதெல்லாம் நீங்க சகிச்சுண்டுதான் அவர் வந்து நீங்க புரோகிதரா வச்சுக்கணும் அப்படின்றதான் சொல்லிதான் அனுப்புறாரு. ஸோ அதனால இவர் வந்து எந்த ஒரு பார்ஷாலிட்டியும் இல்லாம 2 பேருக்கும் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கு தெரியாம அந்த யாகத்தில சமர்ப்பணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ரகசியமா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு இவரு. இவர் பண்ணிட்டு இருக்கும்போது விஸ்வரூபர் தேவர்களுக்கு தெரியாம இந்த ரகசியமா நிவேதனம் பண்றத இந்திரன் வந்து தெரிஞ்சுட்டார். ஏன்னா அவரு ஒவ்வொன்னையும் சுவாகா சொல்லி விட்டுறாரு இல்லையா. ஸோ அந்த டைம்ல இந்திரன் வந்து இது என்ன, ஏதோ அசுரர்களுடைய பெயரெல்லாம் வருதேன்னு பாக்குறாரு. பார்த்தா அப்ப தெரிஞ்சு போச்சு, ஓஹோ இவர் வந்து தேவர்களுக்கு மாத்திரம் பண்ணல, சேர்த்து அசுரர்களையும் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இங்க வந்து அசுரர்களை தோற்கடிக்கணும், நாம பலசாலி ஆகணும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அசுரனும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கும்போது இந்திரனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ஸோ பயங்கர கோபம் வந்து இந்திரன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, விஸ்வரூபருடைய அந்த 3 தலைகளையும் வெட்டிட்டாரு. இப்ப 3 தலையும் வெட்டினதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் சேஞ்ச் ஆகும், ஒரு நிமிஷம். ஏன்னா இப்ப நான் கன்னடா கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப அவசரமா இத பண்ணதுனால பின்னாடி சைட்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் வருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அவருடைய அந்த 3 தலைகள் இப்படி 3 பறவைகளாக மாறிடுச்சு. இந்த 3 பறவைகள், அதாவது சோமபானம் குடிச்ச அவருடைய அந்த தலை வந்து கபினன் கபினன் ஜல, அதாவது கௌதாரியாக மாறிடுச்சு. மதுபானம் குடிச்ச அவருடைய தலை வந்து சிட்டுக்குருவியாக மாறிடுச்சு. அது ஸ்பேரோ சிட்டுக்குருவியாக மாறிடுச்சு. அடுத்தது வந்து உணவுப் பொருள் சாப்பிட்ட அந்த தலை வந்து தித்திரி பறவையாக மாறிடுச்சு. அதாவது இதை வந்து காடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது இது வந்து அந்த ஸ்பேரோ சிட்டுக்குருவியாக மாறிடுச்சு. இது வந்து தித்திரி பறவைகள். ஓகே, கௌதாரின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி அவருடைய தலை வந்து 3 பறவைகளாக மாறிடுச்சு. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, விஸ்வரூபர் வந்து ஒரு பிராமணர். அதுவும் அவர் வந்து ஒரு ரொம்ப சின்ன வயசு ஒரு பையன். அப்படி இருக்கும்போது பிராமணர், அதுவும் ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர், அவரை போய் இவர் என்ன பண்ணிட்டாரு, கொன்னுட்டார். 3 தலையும் வெட்டியாச்சு. ஸோ இந்த பிராமணரை கொன்ன பாவ விளைவுகள் என்ன ஆகுது அப்படின்னா, இந்திரனை வந்து, இந்திரன் சக்தி வாய்ந்தவன் தான், ஆனாலும் அந்த பாவ விளைவுகள் அவரே சுத்தின்னு இருக்கு. ஓகே, அவரால் அந்த விளைவுகள், அந்த பாவத்திலிருந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. உடனே 1 வருஷம் அதுல கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பாவத்தை வந்து 4ஆ பிரிச்சுடுறாரு. ஸோ ஒரு குவார்ட்டர் வந்து நிலத்துக்கும், ஒரு குவார்ட்டரை வந்து நீருக்கும், ஒரு குவார்ட்டர் மரங்களுக்கும், லாஸ்ட் குவார்ட்டர் பெண்களுக்கும், அதாவது 4ஆக பிரிச்சு கொடுத்துட்டாரு. அதாவது அவர் பண்ண பாவம், பட் அந்த பாவத்தை 4ஆ பிரிச்சு 4 பேர் கொடுக்குற, நிலத்துக்கு, நீருக்கு, மரங்களுக்கு, பெண்களுக்கு. ஓகே, என்ன பிராமணனை கொன்ன பாவம் இல்லையா. ஸோ 1/4 பகுதி நிலத்துக்கு கொடுத்தார். அந்த நிலத்துல வந்து ஒரு சின்ன பள்ளம் நோண்டா கூட என்ன இங்க வந்து தண்ணி வரும், அட்லீஸ்ட் சாக்கடையாவது வந்து ரொம்பிடும். அப்படி ஒரு வரத்தை கொடுத்தார். ஸோ ஆனா இவருக்கு அந்த பாவத்தால அங்க என்ன ஆகுது அப்படின்னா, பாலைவனங்கள் உருவாகும். நிலத்துல வந்து, பூமியில பாலைவனங்கள் உருவாகும். அந்த பிரம்மஹத்திய தோஷம் இல்லையா, பிராமணர் பண்ண பாவம் பிரம்மஹத்திய தோஷம். அந்த நோயால அவருக்கு பாலைவனங்கள் உருவாகும் நிலத்துல. ஸோ அந்த இடத்துல என்ன அப்படின்னா, மங்களகரமான வேத சடங்குகள் எல்லாம் அங்க வந்து பண்ண முடியாது. பாலைவனத்துல வாழவே முடியாது. அதனால அப்படிப்பட்ட நிலம் வந்து உருவாகுது. அடுத்தது வந்து மரத்துக்கு, அதாவது 4 பகுதி கொடுக்குறாரு இல்லையா. ஸோ அதுல வந்து என்ன அப்படின்னா, என்ன வரம் கொடுக்குறாரு அப்படின்னா, மரங்களை வெட்ட வெட்ட, கிளைகளை வந்து வெட்ட வெட்ட அது வந்து வளர்ந்துட்டே இருக்கும். ஓகே, அப்படியே வரணும் அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. அதே போல அந்த பாவ விளைவுகளால என்ன ஆகும் அப்படின்னா, மரத்துல எங்கேயாவது கொஞ்சம் வெட்டுப்பட்டா அதுல இருந்து அப்படியே பால் போல வழியும் ஒரு திரவம், ஒரு திரவமோ இல்ல பாலோ வழியும் இல்லையா. அது வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டது. அது வந்து ஒரு ஒன் டைப் ஆஃப் பாய்சனாக கருதப்படுது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்கு. அடுத்தது பெண்கள். ஸோ பெண்களுக்கு வந்து என்ன வரம் கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்க மற்ற ஜீவராசிகளை பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற ஜீவராசிகள் வந்து கருவுற்று இருக்கும்போது அவங்க வந்து எந்த ஒரு சிற்றின்பத்துல அவங்க வந்து ஈடுபட முடியாது. அதாவது செக்ஷுவலா அவங்க வந்து ஈடுபட முடியாது. பட் எந்த மிருகங்களும் அது வந்து பிரெக்னெண்டா இருந்துச்சுன்னா, ஆண் மிருகம் அது பக்கத்திலே போகவே போகாது. பட் ஆனா பெண்களுக்கு அது வந்து விதிவிலக்கு. நீங்க கருவுற்று இருந்தாலும் உங்களால அந்த சிற்றின்ப சுகத்தை வந்து அனுபவிக்க முடியும். அதே போல என்ன அப்படின்னா, காம இச்சை வந்து ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ காம இச்சை வந்து அவங்களால திருப்திப்படுத்தவே முடியாது. அப்படி ஒரு வரத்தை வந்து பெண்களுக்கு கொடுத்தாச்சு. ஆனா இந்த பிராமணர் கொண்ட அந்த 1/4 4 பகுதி பாவத்தால பெண்கள் வந்து மாதவிடாய் ஆகும், பீரியட்ஸ் ஆகும். மாசத்துல உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும் அப்படின்ட்டு அந்த ஒரு
பாவத்தால் அந்த விளைவுகள் ஏற்படுது. அடுத்தது நீர். ஸோ அடுத்தது நீரால என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ நீருக்கு என்ன வரம் அப்படின்னா, நீரோடு எதை சேர்த்தாலும் அது வந்து அப்படிதான் கலந்துடும். அப்படியே அதோட கலந்து பரிணாமம் கலந்து விரிவா அடைஞ்சுடும். அது போல வரத்து கொடுக்குறார். முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பால், அதே போல ஜூசஸ், பழரசங்கள், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எந்த பொருளே தண்ணியோட சேர்ந்தா அது அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி பரிணாமம் ஆயிடுது. அதே போல அதுக்கு இந்த 4 ஒரு பகுதி அந்த பாவத்தை கொடுத்ததுனால, அதாவது தண்ணியில இந்த நுரை நுரை இந்த குமிழ்ன்னு சொல்லுவா இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அது வந்து விலக்கிடணும்னு கேட்டேன். ஏன்னா நீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஆத்து தண்ணியில அப்படியே நுரையா வந்துச்சு அப்படின்னா அது வந்து யூஸ் பண்ண முடியாத தண்ணி. ஏன்னா சம் கெமிக்கல்ஸ், பாய்சன்ஸ் அப்படி இருக்கும்போது அது போல நுரையா வரும். மற்றபடி அப்படி நுரையா வராது. அதே போல அதனால அந்த நுரை பகுதி இப்போ நீங்க காற்றாறுன்னு எடுத்துக்கோங்க, இல்லை ஏதாவது ஒரு நதின்னு எடுத்துக்கோங்க. திடீர்னு மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, எங்க இருக்கிற மரம், செடி, கொடி, கல், மண் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு வரும்போது அப்படியே நுரையோடு சேர்ந்து வரும். ஸோ அதை வந்து நம்ம யூஸே பண்ண முடியாது. ஏன்னா புது மழை, புது தண்ணி அப்படின்னும் போது அது ஒரு 5 days அப்புறம் நம்ம வந்து நல்ல தண்ணி வரும், அப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல வர அந்த நுரையோட வரக்கூடிய தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி விஸ்வரூபரை கொன்ன அந்த பாவத்தை இப்படி என்ன பண்ணிட்டாரு, 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்தாச்சு. பூமி, அப்புறம் அதாவது நிலம், மரம், பெண்கள், நீர், தண்ணீர். ஸோ இப்படி 4 பிரிச்சு கொடுத்தாச்சு. இவர் பிரிச்சு கொடுத்துட்டாலும் விஸ்வரூபரை கொன்னதுனால அவருடைய தந்தை வெஷ்டா வந்து இந்திரன் மேல பயங்கர கோபமா இருக்காரு. ஏன்னா என் மகன் விஸ்வரூபன் வந்து எங்கேயோ அவன் பாட்டியும் ஒரு சின்ன குடிசையில அவன் பாட்டியும் தபஸ் பண்ணிட்டு இருந்தான். அந்த குழந்தைய வா நீதான், நான் தான் உனக்கு தந்தை போல, நீ எங்களுடைய குரு போல, நீதான் எங்களுக்கு புரோகிதனா இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பை ஃபோர்ஸ் இழுத்துட்டு போய் அந்த குழந்தைய உட்கார வச்சு இப்படி புரோகிதம் எல்லாம் பண்ண வச்சு கடைசியில் அந்த குழந்தைய கொன்னே போட்டுட்டானே அப்படின்னுட்டு இந்திரன் மேல பயங்கர கோபம். யாரு? விஸ்வரூபருடைய தந்தையான வெஷ்டாவுக்கு பயங்கர கோபத்தோடு இருக்காரு. ஸோ அதனால அவர் அந்த கோபத்தால என்ன பண்றாரு அப்படின்னா, இந்திரனை கொல்லக்கூடிய ஒரு மகன் வேணும் அப்படின்ற ஒரு யாகம் பண்றாரு. அதாவது நம்ம சொல்ற ப்ரொனவுன்ஸ், அதாவது இந்த பீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது இது ஸ்வரம், அதாவது இதை இந்த ஸ்வரகத்தோட தான் ஸ்வரகம், இதை வந்து இந்த ராகத்தோட இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதாவது இந்திரனை கொல்லக்கூடிய ஒரு எதிரி மகன் வேணும் அப்படின்ட்டு இவர் வந்து சான்ஸ்கிரிட்ல கேட்கணும். ஸோ ஆக்சுவலா என்ன, அந்த ஸ்வரம் வந்து அதே வேர்டு தான், இந்திர சத்ரு, அவ்வளவுதான். இந்திர சத்ருன்றத என்ன பண்ணிட்டாரு, இந்திர சத்ருன்னு சொல்ற, இந்திர சத்ரு. அதாவது கொஞ்சம் ஸ்வரம் தான் மாறிச்சு, வேற ஒண்ணும் கிடையாது, ஸ்வரம் தான் மாறிச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது இந்திரன் பலசாலி, அவனால ஒரு விரோதி கொல்லப்படுவான் அப்படின்ற அர்த்தம் மாறிடுச்சு. அதனால அந்த யாக தீயில இருந்து, ஏன்னா இப்ப அவர் யாகம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்திரனை கொல்லக்கூடிய ஒரு மகன் வேணும், ஆக முதல்ல இந்திரனை சாகும், அவ்வளவுதான். அதுக்காக அவர் என்ன பண்றாரு, அந்த யாகம் பண்றாரு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, கீழே அந்த பிராமணர்கள், அந்த ரிஷிகள்லாம் பாருங்க எவ்வளவு குட்டி குட்டியா இருக்காங்க. அந்த யாகத்தி எவ்வளவு பெருசா இருக்குது, அதுல இருந்து எவ்வளவு பெரிய அசுரன் வெளியே வராங்க பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு அசுரன், ஒரு கோரமான உருவம் வந்து வெளியே வரும். ஸோ அந்த அசுரன் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்க்கலாம். அந்த அசுரனுடைய உடல் எப்படி இருக்கு அப்படின்னா, 4 திசையிலும்
செலுத்தக்கூடிய அம்பு போல அவ்வளவு பெருசா வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ அதுவும் அவனுடைய உயரம் பயங்கரமா போய் ஆகாசத்தையே முட்டின்னு இருக்கு. அவ்வளோ பெரிய உயரம். அப்படியே கருத்த நிறமாக இருக்கு. அப்படியே எரிஞ்சு போன ஒரு மலை போல இருக்கான். மாலை நேரத்து மேகம் போல அப்படி பளபளன்னு இருக்கான் அவனுடைய உருவம். அந்த அசுரனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள் ஆகட்டும், தாடி, மீசை இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, தாமிரம் போல சிகப்பு கலர்ல தாமிரம் போல இருக்கும். அவனுடைய கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, நடுப்பகல் சூரிய கதிர்கள் போல அவ்வளவு கூர்மையாக இருக்கான். அதே போல அவன் கையில என்ன இருக்கு? ஒரு திரிசூலம் வச்சுட்டு இருக்கான். அவ்வளவு உரத்த குரல்ல சிரிக்கிறான். ஸோ அந்த சிரிப்பு சத்தம் தாங்க முடியல. ஏன்னா அப்படியே நிலநடுக்கமே வருதாம். அவ்வளவு பயங்கரமான சத்தத்தோட வந்து சிரிக்கிறான். அப்படியே பூமியே அதிருது. நிலநடுக்கமே ஏற்படுது அவனுடைய அந்த சிரிப்பால். அவனுடைய வாய் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய குகை போல இருக்கு. அவ்வளவு பெரிய வாயா இருக்கு. அவன் வந்து ஆகாசத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அப்படியே விழுங்கிடுவான் போல. விழுங்கக்கூடிய அளவுக்கு ஏன்னா அவ்வளவு பெரிய ரூபம், அவ்வளவு பெரிய வாய், அவ்வளவு பெரிய ரூபமா இருக்கு அவனுக்கு. ஆகாசத்துல இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து ஏதோ சிப்ஸ் போல சாப்பிடுறான் போல் இருக்கு. அவ்வளவு பெருசா இருக்கு. அவனுடைய பற்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப கூர்மையாக இருக்கு. இருக்கிற எல்லா பிரபஞ்சத்தையும் எடுத்து போட்டு சாப்பிடுறோம். அவ்வளவு பெரிய வாய், அவ்வளவு பயங்கரமான ஷார்ப்பான பற்கள் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த பிரம்மாண்டமான அந்த அசுரனை கண்ட அனைவரும் ஒரு நிமிஷம் அப்படின்னு ஸோ இப்படி முழு பிரபஞ்சத்தையும் அந்த அசுரன் அப்படியே மூடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரூபம். ஸோ அந்த அசுரனை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து எல்லா திசையிலையும் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உண்மையில வந்து திரஷ்டா உடைய மகனான இந்த பயங்கரமான அசுரன் தவ வலிமையில அனைத்து கிரகங்களையும் வந்து இருட்டாலும் மூடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ரூபம், அவ்வளவு ஒரு சக்தியோட வெளியே வந்தான். அதனால இவனுக்கு வந்து விருத்திரன் பெயரு. அதாவது அனைத்தையும் மூடக்கூடியவன் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்திரன் முதலான அனைத்து தேவர்களும் வந்து இவரை பார்த்த உடனே என்ன பண்றாங்க? அவங்க அனைத்து சேனைகளோட தெய்வீகமான ஆயுதங்களோட வில், அம்பு அப்படின்ட்டு எல்லா பிற ஆயுதங்களோட அந்த அசுரனை தாக்குறதுக்கு வர்றாங்க. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, அவன் ஒரு நிமிஷத்துல அந்த எல்லா ஆயுதங்களையும் முழுங்கிட்டான். அதாவது பிரம்மாண்டத்தை முழுங்குற அளவுக்கு இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஏமாத்திரம் அவங்க எடுத்துட்டு வந்த எல்லா ஆயுதத்தையும் ஸ்வாகான்னு முழுங்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஓ இந்த அசுரனுடைய பலம் இவ்வளவு பலமா இருக்கா அப்படின்ட்டு அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அதே போல அவங்களுக்கு ஏமாற்றமும் ஏற்படும். ஏன்னா இப்ப இவனை எப்படி தாக்குறது? ஏன்னா எந்த ஆயுதம் எடுத்துட்டு போனாலும் முழுங்கிடுறான். இப்போ தேவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இப்ப பலமே கிடையாது. ஏன்னா இப்போ எதுவும் எடுத்துட்டு போனாலும் முழுங்கியாச்சு. அப்படி ஆகும்போது என்ன எடுத்துட்டு போக முடியும்? இப்போ எல்லா தேவர்களும் ஒண்ணா சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்ப நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா, நம்மளை பாதுகாக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான் தான். ஸோ அதனால நம்ம நேரா பகவான் கிட்டயே போய் அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னுட்டு பரமபுருஷ பகவான் நாராயணரை வழிபட ஆரம்பிக்கிறோம். ஸோ இனிமே பகவான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதோ சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.